குணப்படுத்த முடியுங்க. அதை எப்படி அப்ரோச் பண்ணுறோங்கிறதாங்க வித்தியாசம். சில நேரங்களில் நம்ம வந்துட்டு ஒரு யங் ஏஜ் குரூப்பில் ஒரு 35 ஏஜ்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபில்ட்ரேட்டிங் டைப் ஆஃப் டங் கேன்சர்னு வச்சுக்கலாம். டங் கேன்சர் ஆல்ரெடி அக்ரெசிவ். நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். யங் ஏஜ் புகையில போட்டு அந்த பழக்கத்தினால தான் அவருக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அவருக்கு ஒரு 3rd ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் அக்ரெசிவாக தான் ட்ரீட் பண்ணி ஆகணும். எப்படி? கீமோதெரப்பி, ரேடியேஷன், இம்யூனோதெரப்பி இந்த 3 மொடாலிட்டியும் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ தான் குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு 70-80% போகுது. இப்போ நம்மளோட லாஜிஸ்டிக் இஷ்யூனால, நம்ம ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணாதனால, ரேடியேஷன் ரெகுலராக வைக்காதனால, இல்லை கீமோதெரப்பி ரெகுலராக கொடுக்காதனால 1.5 மந்த்ஸ் 2 மந்த்ஸில் கம்ப்ளீட் ஆகிற ட்ரீட்மெண்ட் 4 மந்த்ஸ் எல்லாம் போகுது. இல்லை விட்டு விட்டு எடுக்கிறாங்க. இந்த டைம்லேயும் நம்ம மைண்ட் எப்படி இருக்கும்? ட்ரீட்மெண்ட் நான் எடுத்தேன், சரியாகலை அப்படிங்கிறது நமக்கு தோணலாம். ஆனால் அது உண்மை இல்லை. நம்ம ரெகுலராக கரெக்டாகவும் எடுக்கலை. அதுவும் ஒரு ஃபேக்டர் இருக்குது. சரியா?